ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சௌமியா மேஃப்ரெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ண போகிறோம். அப்புறம் பேக்கிங் ஐட்டமும் நம்ம செஞ்சு அதை ரீஸ்டாக் பண்ண போகிறோம். சரி, அது ஒரு வீடியோவாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து எக்கெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 எக் பாக்ஸஸும் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கும். இந்த 2 பாக்ஸு கரெக்டாக தீரும் போது நான் இன்னொரு ட்ரே எக் வாங்கிடுவேன். நிறைய பேக்கிங்லாம் பண்ணுறதுனால எக்கு நம்மளுக்கு தேவைப்படும். பேலன்ஸ் எக்கு வந்து இருக்குது ட்ரேலேயே. அந்த ட்ரே பாதி காலியாகவும் பாதி தான் எக் இருக்குது. அது அப்படியே நம்ம எந்த செல்ஃபில் வச்சாலும் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வெயிட்டாகவும் ஒரு பக்கம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா? அதனால நான் அந்த ட்ரேவை பாதியை கட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ட்ரேயில் வந்து எதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, டஸ்ட்பினில் போடும்போது அப்படியே நிறைய குப்பையாக ஆகிடும். இதுவே இடத்த அடைச்சிடும். அதனால் தண்ணி ஊற்றி இப்படி நான் கசக்கி போட்டுட்டேன்னா அது இடத்த பிடிக்காது. அதனால தான் டஸ்ட்பினில் போடும்போது அப்படி நான் எப்போவுமே ட்ரேஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி இப்படி போட்டுடுவேன். ஏன்னா நிறைய வேஸ்டேஜஸ்லாம் சேர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து க்ராசரிஸ்லாம் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணுறோம் இல்லையா? அதனால் நிறைய வரும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து பேக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கிங் ரீஸ்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாம் பனானா அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கூட வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் சேகோ ஜூஸும் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வெயிலாக இருக்குது இல்லையா? அதனால் சியா சீட்ஸ் அப்புறம் மற்ற எல்லா சீஸும் போட்டு நம்மளுக்கு விரும்பிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து வெயிலுக்கு குடித்தா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். சரி, அந்த ஜூஸும் செய்கிறதுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பனானா வந்துட்டு வாங்கியிருந்தேன். எல்லோ அண்டு ரெட் பனானா. ஆனால் அந்த ரெட் பனானா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது வந்துட்டு செய்ய முடியல. ஸோ அதனால் அது பிரிச்சுட்டேன் ஒன்று. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு எடுத்து வச்சுட்டேன். சரி, வேறு பனானாவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாகுலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேக்கு தயாராகிடுச்சு. அது ஊற்றி வைக்கலான்னு சொன்னால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓட்டேஜ் இல்லை. இருந்தது ஏற்கனவே, அது கொஞ்சம் இப்போ ஃபால்ட்டாக இருக்குது. அதனால் ஹேர் ஃபயரில் தான் வைக்கிறேன். அதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு இதுவும் இல்லாமல் இருக்குது. கேக் ஊற்றி வைக்கிற அந்த ட்ரே இல்லை.
சரி அதனால் அதே அந்த ஹேர் ஃபயர் ட்ரேலேயே வந்துட்டு நான் அந்த ஷீட் போட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட நம்ம வாங்கணும். அப்புறம் மீதி கொஞ்சம் மாவு இருந்தது, அது கப் கேக்லேயும் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைமு ஹேர் ஃபயரில் வந்துட்டு ட்ரே இல்லாமல் அப்படி ஊற்றி வச்சேன். ரொம்ப நல்லாவே வந்தது. கப் கேக்கெலாம் கூட எப்போவுமே வர்றது போல் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் பீஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரௌனி மாதிரி வரும். நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணல. அதுக்கு பதில் தான் 0 சுகர் வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் சுகர் ஃப்ரீ டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு. எப்போவுமே நாங்கள் இதை ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். எப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு இதை நாங்கள் சாப்பிட்டுப்போம். அதேமாரி தான் பிஸ்கெட்லாம் கூட செஞ்சு வச்சுப்போம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரௌனி மாதிரியே இருக்கும், பட் இது கேக்கு தான், ப்ரௌனி இல்லை. ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ப்ரௌனி மாதிரியே வரும். நல்லாயிருக்கும். அதாவது சுகர் ஃப்ரீயில் ஒரு சூப்பரான ப்ரௌனி கேக் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் தான் நான் ஒன்று எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர். நம்மளுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே நல்லாயிருக்கும். இதில் கைப்படாத வச்சோம்னா. ஆக்சுவலாக இப்போவே நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு 2 டேஸில் காலி பண்ணிவிடுவோம். அதனால் கையில் தான் வைக்கிறேன். இப்போது ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா நான் எல்லாமே கையில் க்ளவுஸ் போட்டு தான் செய்வேன். நம்ம கைப்படாத இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்காண்டி அதாவது எடுக்கும் போதையும் கை வச்சு டைரெக்டாக எடுக்க மாட்டேன். அது வந்துட்டு ஒரு எதனா ஸ்பூனில் இல்லை அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். கையில் டைரெக்டாக எடுக்க மாட்டேன். ஏன்னா வேறு எதுவும் நம்ம செல்ஃப் லைஃப்க்கு வேறு எதுவும் ஆட் பண்ணுறது இல்லையா, அப்படியே தான் செய்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ கெட்டு போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால தான் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். இப்போது ரொம்ப ஒன்றும் பண்ணல, இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணேன் கேக்கு. இது ஒரு 2 டேஸ்க்கான ஒரு இது தான். அதுக்கப்புறம் கேக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ க்ராசரி ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் வந்து என்னால் எடுக்க முடில. இதுக்கு முன்னாடி நான் நிறைய எல்லாத்தையும் மேலே கபோர்ட்ஸில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன் எல்லாம். இப்போ வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கான இருக்கும்ல, நக்ஸ் எல்லாம் எடுப்போம் வைப்போம், அதெல்லாம் வந்து காற்று போகாத மாதிரி வைக்கிறதுக்கான இந்த டேபிள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு சேமியா, அப்புறம் அந்த மாதிரிலாம் ஓட்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறது வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு கிச்சனில் யூசேஜ் இருக்குமோ அப்படி எனக்கு வச்சுக்கிறது தான் விருப்பம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறது வைக்கிறதுக்கு அப்படி இந்த பாக்ஸை நான் வச்சுருக்கேன். இதேமாரி ஒரு பாக்ஸு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதில் எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, பிஸ்கெட்ஸ் அது மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பைசஸ் தான். இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு, அதாவது கொஞ்சம் வேறு ரெகுலராக அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அஞ்சரை பெட்டியில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மீதம் உள்ளது எக்ஸ்ட்ரா வந்து அப்பப்போ காலி ஆகிடுச்சின்னா ஃபில் பண்ணுற ஐட்டம், வடகம், கடுகு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுட்டேன். இது பண்ணி அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் செட்டாக பாக்ஸில் இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டைம்லாம் எல்லாம் சேவிங் ஆகும். எது இதில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். இது வந்து என்னுடைய பேக்கிங் ஐட்டம்ஸ் தான். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது பர்ச்சேஸ் போனோம், எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அது இன்னும் ரீஃபில் பண்ணோம். இப்போ அங்கே அப்படியே ஒரு மெர்ஸியாக இருந்ததுன்னு அது ஒரு குட்டி பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு பேக்கிங் ஐட்டம் வந்து பெரிய பாக்ஸஸில் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ பண்ணாலும் இன்றைக்கி மார்னிங்கே நான் தொடங்கினேன். எவ்வளோ பண்ணாலும் அப்படியே ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கிறா போல் இருக்குது. இத்தனைக்கும் நான் ஒரு 4-5 கபோர்ட் வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியல என்னால். ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இருந்தாலும் பாருங்களேன், அப்படியே நான் எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தாலும் இருக்கிற மாதிரியே இருக்குது. இது வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு தான் லாஸ்ட்டாக வந்திருக்கோம். எவ்வளோ நம்ம தொடச்சாலும் க்ளீன் பண்ணிட்டாலும் அது டெய்லியும் ஒரு க்ளீன் பண்ண வேண்டிய ஏரியானா இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும்தான். அதுக்கு இடையில வந்துட்டு இப்போ சமைக்க வேண்டியிருந்தது. அது சமைச்சோம், சாப்பிட்டு மீதி இருக்க ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டு ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஏற கட்டிட்டு படுத்தாச்சாங்கலாம். இது வந்து மறுநாள் மார்னிங் தான் இது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நம்மளுக்கு இருந்தது. பிரியாணிக்கு வேண்டிய ஸ்பைசஸ், அப்புறம் இந்த நான்வெஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஸ்பைசஸ்லாம். இப்போது அந்த ஸ்பைசஸ்லாம் தான் வேறு ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.